இந்த உலகத்திலே அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் எல்லா முஃமின்களுக்கும் தலைவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், மிகச்சிறந்த ஒரு ஹதீஸ் துறை அறிஞர். 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர். அவர் ஒரு பரம்பரை முஸ்லிம் அல்ல. ஆனால் அல்லாஹ் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினான்னு பாருங்க. முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அல் முகீரா பின் பர்திஸ்பா, நான் பலமுறை சொல்லியிருப்பேன். முஹம்மது அவர பேர், அவர் வாப்பட பேர் இஸ்மாயில், அவர் வாப்பட பேர் இப்ராஹிம், அவர் வாப்பட பேர் முகீரா, அவர் வாப்பட பேர் பர்திஸ்பா. 5வது பர்திஸ்பா நெருப்பு வணங்கி மஜூசி. அவர் மகன் முகீரா, அவர் மகன் இப்ராஹிம், அவர் மகன் இஸ்மாயில். இஸ்மாயில் மகன் தான் யாரு? முஹம்மத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அப்ப இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் 13,000-14,000 கிலோமீட்டர் இந்த உலகத்துல சுத்தி தெரிஞ்சு சஹீல் புகாரியை கொண்டு வந்து தந்தாங்க. இமாம் அஹ்மத் இமாம் சுன்னா 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இந்த உலகத்தையே 2 வந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இப்னு ஜௌசி சொல்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அப்படிப்பட்ட இமாம் அஹ்மத் 10 லட்சம் ஹதீஸ்ல மனப்பாடம் செய்து முஸ்னத் அஹ்மதுல கிட்டத்தட்ட 30,000 ஹதீஸ்களை எழுதியிருக்கக்கூடிய இமாம் அஹ்மதினுடைய மாணவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன்-நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அஹ்மதினுடைய மாணவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இப்படிப்பட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தித்த மிகப்பெரிய பிரார்த்தனை, அடிக்கடி கேட்கிற பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எவ்வளவு ஹதீஸ மனப்பாடம் செஞ்சு எவ்வளவு ஹதீஸை இந்த உம்மத்துக்கு கொடுத்து கியாமத்து நாள் வரை இமாமுனா புகாரி என்று சொன்னால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத் செய்வானாக என்று சொல்கிற கோடான கோடி மக்களை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிற மனிதர்களாக, பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களை அப்படியே விட்டுட்டு போனாங்களே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்து விட்டு சென்ற இமாம் புகாரி அவர் வாழ்க்கையில் அவர் பேணின விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல கேட்ட பிரார்த்தனையில மிக மிக அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், நாளை மறுமை நாள்ல நான் உன்னை சந்திக்கிற பொழுது யாராவது ஒருவர் வந்து முஹம்மது இப்னு இஸ்மாயில் ஆகிய புகாரி ஆகிய இவர் என்னை பற்றி புறம் பேசி விட்டார், என்னை பற்றி தப்பாக நினைத்து விட்டார், எனக்கு எதிராக செயல்பட்டார் என்று யாருமே என்னை பத்தி யா அல்லாஹ் உன்னிடத்துல முறைப்பாடு செய்யக்கூடாது யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தந்திரி யா அல்லாஹ், யாரும் எனக்கு எதிராக உன்னிடத்துல வழக்கு தொடுத்துடக்கூடாது யா அல்லாஹ் என்று சொல்லி பிரார்த்தித்து விட்டு தான் மரணிச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இமாம் புகாரி அப்படி கேட்டாங்கண்டா, நாங்க அடுத்தவர்களை பத்தி சந்தேகம் கொள்வதுக்கும் அடுத்தவர்களை பத்தி தகாத எண்ணங்களை கருத்துக்களை பரப்புறதுக்கு நாங்க யார் சகோதரிகளே? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் அடுத்தவங்களை பத்தி சந்தேகத்தை கொண்டு வருவோமோ, அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு உரிமை உங்களுக்கு இருந்தாலும் சரி, அது எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமானவர்களா இருந்தாலும் சரி, உங்களோட வாப்பா, உங்களோட மகள், உங்களோட உம்மா, உங்களோட மனைவி, யாரா இருந்தாலும் சந்தேகத்தை தவிர்த்து கொண்டால் நிம்மதியாக வாழ்வீர்கள். நீங்க சந்தேகத்தை உள்ளத்துக்குள்ள கொண்டு போட்டீங்கண்டா நீங்க மனக்குழப்பத்தோடு வாழ்வீர்கள். இதை நீங்க முற்று முழுதாக விட்டுவிட வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே.